ஷோலிங்கர் ஆஞ்சநேயர் திருக்கோயில். ஆஞ்சநேயர் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய பெரிய ஆஞ்சநேயர். முதல்ல இவரை வணங்கிட்டு இங்கே ஒரு சூறைக்காயை விட்டுட்டு தான் நாம் மலை ஏற செல்லணும். பாருங்கள், இன்றைக்கி அவ்வளோவா பாதி அளவுக்கு தான் கூட்டம் இருக்குது. இந்த வாரம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அதனால தான் டிகேஎஸ் முன்கூட்டியே வியாழக்கிழமை அன்றே இன்றைக்கி குருவாரம் அன்றைக்கி வந்துட்டேன். ஸோ ஆஞ்சநேயர் தினம் இன்றைக்கி, அதனால் அவரை வழிபட்டு அதுக்கப்புறமா மலை ஏறணும், ஷோலிங்கர் மலை. ஸோ யோக நரசிம்மர் 30 நாட்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் கண் திறந்து யோக நிலையிலிருந்து கண் திறந்து மக்களை ஆசீர்வதிக்கக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம். ஸோ இந்த 30 நாளுமே அவர் கண் திறந்து யோக நிலையிலிருந்து பக்தர்களுக்கு அருள் புரியும் மாதம் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதனாவே ஷோலிங்கருக்கு ரொம்ப விசேஷம். ஸோ ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஷோலிங்கர் திருக்கோயில் ஆஞ்சநேயர் பெருமான் எல்லாரும் சேவிச்சிங்க. வர முடியாதவங்க வீட்டில் இருந்தே சேவிச்சிக்கலாம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஷோலிங்கர் மலை வாயில் இருக்கக்கூடிய நுழைவு வாயில் ஆர்ச்சு, இது வழியாக தான் நம்ம சின்ன மலைக்கு போவோம். அங்கேருந்து ரைட்டில் திரும்பினோம்னா பெரிய மலை வரும். ஸோ கார்த்திகை மாதம்னாவே இந்த 5 வாரங்களுமே சனி ஞாயிறு மற்றும் வியாழக்கிழமைகளில் கூட்டம் அதிகம் நிரம்பி வழியும். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம். டிகேஎஸ் அட்டு ஷோலிங்கர் திருக்கோயில் 11/12/2025 வியாழக்கிழமை குருவார் தினம் யோக ஆஞ்சநேயர் தர்சனம் by DKS at Sholinger Temple.